ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வாட் இஸ் அன் ஏபிஐ, வாட் இஸ் அ ரெஸ்ட் ஏபிஐ, இது ரெண்டத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அன் ஏபிஐ. ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஏ இருக்குது, இங்கே ஒரு அப்ளிகேஷன் பி இருக்குது. இப்போ நான் அது ரெண்டுத்துக்கு கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐ வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். எதுக்காக? கம்யூனிகேஷன் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி இந்த ஏபிஐ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவையோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டியோ ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஏபிஐ வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெதர் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிஐ யூஸ் ஆகும். ஒரு பேமெண்ட் கேட்வேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஏபிஐ வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெஷின் லேர்னிங் கூட இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏபிஐ. So it allows different software applications to communicate with each other. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடின்னு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அது கூட ஒன்றுத்துக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஏபிஐ. ஸோ ஏபிஐ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க தான் கஸ்டமர், ஒரு வெயிட்டர் இருக்காரு, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிஐ. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க வந்து சொல்றீங்க என்ன சாப்பிட போற அப்படின்றத இந்த வெயிட்டர் கிட்ட சொல்றீங்க, அதாவது ஏபிஐ கிட்ட. ஸோ அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவார்னா உங்களோட ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போவார் எங்க கிச்சனுக்கு. கிச்சன்றது ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கிச்சன் வந்து நீங்க கேட்ட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த வெயிட்டர் கிட்ட கொடுத்துரும். அந்த வெயிட்டர் யாரு? ஏபிஐ. ஏபிஐ கிட்ட திரும்பி வந்துருச்சா? அந்த ஏபிஐ, அதாவது அந்த வெயிட்டர் வந்து உங்களுக்கு திரும்ப அந்த ஃபுட்டை, நீங்க கேட்ட ஃபுட்டை கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சிமிலர்லி ஏபிஐ டேக்ஸ் யுவர் ரெக்வெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஊட்டியுடைய வெதரை வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஸோ கிவ் மீ த வெதர் ஃபார் ஊட்டி. ஸோ சிஸ்டத்துக்கிட்ட அது என்ன பண்ணும், போயிட்டு ஊட்டியோட வெதர் என்னன்றத டீட்டெயில் எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட திருப்ப கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஏபிஐ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தது அப்படியே இங்க விஷுவலா இருக்கும் இமேஜ்ல. ஸோ வெயிட்டர்ன்றவர் தான் ஏபிஐ. நீங்க கஸ்டமர், நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க இந்த ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஏபிஐ இங்க போகும். இதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டமா. ஸோ இது வந்து நீங்க கேட்ட ஆர்டர் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப வெயிட்டர் கிட்ட கொடுத்துரும். வெயிட்டருக்கு வந்து திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருவார். ஓகே, இப்போ ரெஸ்ட் ஏபிஐ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம பார்த்த ஏபிஐ உடைய ஒரு சப்செட் தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஒரு பாப்புலரான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். எதுக்காகனா ஏபிஐ டிசைன் பண்றதுக்கு. ரெஸ்ட் ஏபிஐ சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் இருக்கும், ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்காகனா டு அலோ அப்ளிகேஷன் டு கம்யூனிகேட் ஓவர் த வெப். வெப் வழியா கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த ரெஸ்ட் ஏபிஐ நம்ம யூஸ் பண்றோம். இது யூஸ்வலா என்ன பண்ணோம்னா HTTP இந்த மெத்தட்ஸ் கெட் புட் போஸ்ட் டெலிட்ன்ற இந்த வெப் ரிலேட்டடான HTTP மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணோம் கம்யூனிகேட் பண்றதுக்கு. RESTful APIs typically uses HTTP methods to perform action on resources represented in JSON. நீங்க JSON-ஆவும் எடுத்துக்கலாம், XML-ஆவும் எடுத்துக்கலாம், இல்லை அதர் ஃபார்மேட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து இந்த RESTful API வந்து டேட்டாவை திரும்ப கொடுக்கும். இல்ல ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். REST API is a type of API that works in a specific way. நம்ம பார்த்ததே தான், HTTP யூஸ் பண்ணோம் ஜஸ்ட் லைக் வெப்சைட்ஸ். இப்போ நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து ஸ்விக்கியோ இல்லை ஜொமேட்டோவோ அந்த ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்ண போறீங்க. ஆப் ஓபன் பண்றீங்க, அதாவது அந்த ஆப் தான் வந்து ஒரு கிளைண்ட். உங்க போன்ல ஸ்விக்கின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதை கிளைண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டை வந்து சர்ச் பண்றீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணும்னா இந்த HTTP மெத்தட் கெட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க, அதுக்கு இந்த போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு அட்ரஸோ உங்க மொபைல் நம்பரோ நீங்க சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த புட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணும். இல்லை நீங்க பண்ண ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்போ டெலிட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த கெட் புட் போஸ்ட் எல்லாமே HTTP மெத்தட்ஸ் ஓவர் த வெப். ஸோ நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வழியா இந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்ல, இது எப்படி ஆக்ட் ஆகும்னா கெட் புட் போஸ்ட்ன்ற இந்த பிரின்சிபல் வழியா தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ரியல்
லைஃப் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன் ரெஸ்ட் ஏபிஐஸ் த ஆப் கம்யூனிகேட்ஸ் வித் த சர்வர். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணணும்னா சர்வரில் போயிட்டு கம்யூனிகேட் பண்ணும் டு பெர்ஃபார்ம் தீஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் கெட் பேக் த ரிசல்ட்ஸ் டு யூ. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா யூஸ்வலாக ஜேசன் இருக்கும், இல்லை எக்ஸ்எம்எல்லாக இருக்கலாம், பட் யூஸ்வலி ப்ரிஃபர்ஸ் ஜேசன். ஸோ இது உங்களோட ஸ்விக்கி ஆப்னு வச்சுப்போமே. நம்ம இப்போ பார்த்த ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணுறது, ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணுறது, இல்லை ஆர்டரை வந்து டெலீட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வெப் வழியாக நடக்கும். சர்வரில் போயிட்டு டேட்டாவை எடுத்து வெப் வழியாக போய் சர்வரில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவை திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள். இப்போ இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டேபிள் காலம்ல கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டே விஷயம் தான். இது ஒரு ப்ரோட்டோகால். ஏபிஐயோட ப்ரோட்டோகால் என்ன? சோப் இருக்கும், ஆர்பிசின்னு இருக்கும், இல்லை எக்ஸெட்ரா நிறைய இன்னும் கூட இருக்கலாம். ஆனால் ரெஸ்ட் ஏபிஐ என்ன யூஸ் பண்ணோம்? டிபிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா HTTPS யூஸ் பண்ணோம். டேட்டா ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா XML JSON சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் ஏபிஐயில் இங்கே ப்ரைமர்லி வந்து பார்த்தீங்கன்னா JSON இருக்கும். நீங்கள் XML வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பிரின்சிபல், ஒரு டிசைன், ஒரு ரூல். அந்த ரூலை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஏன் வந்து ரெஸ்ட் ஏபிஐ வந்து காமனாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட சிம்பிளிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் வைட் ஸ்ப்ரெட் சப்போர்ட் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அதனால தான் ரெஸ்ட் ஏபிஐ வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.